குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல, எங்க இருக்க அந்த எல்டோராடோ? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ ஆம்பளையானு காட்டுறதுக்கு. இவங்களெல்லாம் தாண்டி வந்து நீ என்னை தொட்டுட்டேன்னா நான் உனக்கு தான் சொந்தம். குண்டு வச்ச சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. உனக்கு இதில் எது வேணும்? சரி, இதில் இவ்வளவு இருக்கா? நம்ம எனத்தையே குடுமா அப்படின்னுவார் அவர். கல்யாணம் வாழைப்பழம் கூட பசிக்குதுன்னு வரும். கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பழம் வேணும் அப்படின்னா, இழுவ ஜாஸ்தியாக இருக்கே அப்படி ஒரு மாதிரி. நான் பேசுகிறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு அப்படி பேசிட்டு டேக் ஓகேன்னோன்னு அப்படியே டோரை தொங்கிட்டு வெளியில் போயிட்டேன். நான் யாரையுமே பின்னாடி பார்க்கல. எனக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா இது மாதிரி நான் பேசுனதே இல்லை. ஒரு டபுள் மீனிங்கில் எல்லாருமோ கத்தி கித்தி ரொம்ப ஒரு சின்சியரால பண்ணிருப்போம். அதெல்லாம் மைண்டில் வராது. இந்த சோடா காமெடி இருக்கு பாருங்க. ஏங்க போங்க, நீங்கள் வேற எல்லாம் எவ்வளவோ பேசியிருக்கோம், அதை விட்டுட்டு குறிப்பாக இதை வந்து கேட்குறீங்களே ஏன் அப்படின்னா, அக்கா சூப்பராக இருந்ததுக்கா, செம்மையாக இருந்ததுக்கா அப்படின்னு. அது மட்டும்தான் பேசியிருக்கேன். அது மாதிரி நிறையா நான் பேசவே இல்லை. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நிறைய இதே மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி பேச கூப்பிட்றாதீங்க தயவுசெய்து. ஐ நீட் டு சென்ட் அன் எக்ஸ்கவேஷன் டீம் ரைட் நவ். எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல, எங்கே இருக்க அந்த எல்டோராடோ? அது ஸோ இது எங்கேயுமே நான் வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க சொல்ல மாதிரி பயம் இருக்கும். பட் அசோக் சார் வந்து செம்ம ஜாலியான டைப்பு, ரொம்ப கூல். அவர் வந்து அம்மா இன்னும் ஒன்றுமா அப்படின்னு அவர் ஒன்று நம்ம ஒரு 15 டேக்கு போயிருக்கோம். அது அப்போவே அண்ட் ராக்கி பாய் ஆக்ஷன் பண்ண இந்த அளவுக்கு பிடிக்குமோ, ஒரு ரொமான்டிக்காக பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்குது. லைக் அந்த ஹீரோயின் கேரக்டர் பற்றி சொல்லுங்களேன். அந்த ஒரு மீட்ரு எங்கேருந்து பிடிச்சாங்க? இட் வாஸ் வெரி நைஸ். லைக் ஐ செட், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து தேவர் நாட் அவ்வளோ ஷேட்ஸ் இல்லை அந்த பர்டிகுலர் கேரக்டர். ஷி வாஸ் போர்ட்ரேட் as a very powerful woman who this hero falls in love with. So not many shades to that, but she was a very bold character in that. And but in part 2 there are a lot more shades that are added to her, which is very intense, and the kind of connect that she has with the hero. இவங்களெல்லாம் எது கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஒன்று அடிக்கிறதுக்கு இல்லை, உன் யோகியதை என்னன்னு காட்டுறதுக்கு தான். ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ ஆம்பளையானு காட்டுறதுக்கு. இவங்களெல்லாம் தாண்டி வந்து நீ என்னை தொட்டுட்டேன்னா நான் உனக்கு தான் சொந்தம். ஸோ திஸ் இஸ் த டயலாக். இப்போது நம்ம ஒரே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மதருக்கு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் பேசும்போது அந்த வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கணும். அப்போ நாங்கள் வாய்ஸை ஷார்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்வாங்க. உள்ள நம்மளுக்கு என்ன இதுவாக இருக்குது, ஸோ வாய்ஸை ஷார்ட் பண்ணுங்க, இந்த வாய்ஸை கொஞ்சம் பேஸ் கொடுங்க, கொஞ்சம் பாடி கொடுங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது. பட் என்னன்னா இப்போது கோமாளியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரவீனா மேம்க்கு பேசியிருப்பேன், ஜெயமரவுடைய அம்மாவுக்கு. அதில் வந்து அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அந்த ஒரு டைலாக் வந்து எல்லாருமே எனக்கு அடுத்த நாள் வந்து ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதுதான் டைலாக் இருந்தது. உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு கஷ்டம்னு சொல்லும்போது உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது முக்கியம் இல்லை, ஆனால் நீ ஓன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குற பார்த்தியா, அவங்க மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற பார்த்தியா, அதுதான் முக்கியம்.